வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 3 மாதம் கழிச்சு எனக்கு இப்போ சம்பளம் வந்திருக்கு. அந்த வீட்டில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வருது. அதுக்கு காரணம் டவர் இல்லாத பிரச்சனை தான். இங்கே டவர் கிடையாது. அதனால் இன்னும் 1 வருஷத்துக்கு நான் இப்படி தாங்க இங்கே கஷ்டப்படணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு வீடு மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, ஒட்டு வீடு 3500 இதை தவிர வெளியில் ரொம்ப இன்னும் வாடகை அதிகமாக தான் இருக்குது. நம்ம இருக்கிற நிலைமையில அவ்வளோ வாடகை கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் நாங்கள் இங்கேருந்து சரி பாத்ரூம் லெட்டினுங்கள்லாம் வெளியில் போதும், தனித்தனியாக இருந்தாலும் வெளியில் இருக்குது. பாத்ரூம் மட்டும் 2 வீட்டுக்கு ஒரு பாத்ரூமாக இருக்குது. வேறு வழி இல்லை. நம்ம நிலைமைக்கு இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? 3 மாதம் கழிச்சு எனக்கு மறுபடியும் சம்பளம் வந்துச்சுங்க. 10,600 வந்திருக்கு. இந்த காசை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 10 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு போக முடியல. அதனால பார்த்திங்கன்னா நேற்று சம்பளம் ஏறிச்சு, ஒரு மத்தியானம் போல் ஏறி இருந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி சம்பளம் ஏறிடுச்சு அப்படிங்குமே. அப்போ 10 நாளாக வீட்டில் இருந்தார் இல்லையா, மழை பெஞ்சதுனால. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தொழிலுக்கு பாத்திர வியாபாரம் பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு ரொட்டேஷனுக்கு வச்சுருந்த காசுகளை டெய்லி செலவுக்கு சரியாக போச்சு. பிள்ளை குட்டி இருக்கிறதுனால நிறைய செலவாகும், உங்களுக்கே தெரியும். அதனால் முதலுக்குன்னு அவர் வச்சுருந்த காசு, வியாபாரத்துக்கு வச்சுருந்த காசு, இதில் இந்த மாதிரி 10 நாள் வீட்டில் உட்காந்தே நம்ம செலவு பண்ணோம்னா செலவாயிரும். உட்காந்து கரைச்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி கல்லே கரையும் போது பணம் கரையாதா, கரைஞ்சிருச்சு. இப்போ முதலுக்கு நம்ம வீடு கட்ட வச்சுருக்கிறதுல ஓயாமல் அதில் ஏற்கனவே செலவாயிருச்சு முக்கால்வாசி. இருக்கிறதையாவது காப்பாற்றணுமே. நேற்று யூடியூப் பணம் ஏறவுமே 5,000 எடுத்து போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. ரொம்ப இல்லை, நேற்று கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிச்சு, இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்படியே இருந்தால் பிழைக்க முடியாது, போயிட்டு வாங்கன்ட்டு அவரும் கிளம்பிட்டார். காலையிலே கிளம்பி இன்னைக்கு தாங்க வியாபாரத்துக்கு போயிருக்காரு. எப்படியாவது ஏதோ நமக்கு பொழப்புக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக வியாபாரம் ஓடணும்னு வேண்டிக்கோங்க. எனக்கும் ஆடுகாலி குடும்பம் மாதிரி அதெல்லாம் வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை தான். எனக்கு உடம்பு ஒத்துக்காது, வண்டியெலாம் ஒத்துக்கிறாது, வாந்தி வரும். அப்புறம் பாப்பா வச்சுக்கிட்டு நான் போக முடியாது. இன்னும் நான் போகணும்னா இப்போ இன்னொரு 10 வருஷம்னாச்சும் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குது, எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்குது. கவரிங் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. இருந்தாலும் நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து பெரிய வேலைக்கு போயிட்டா நம்மளை உட்கார வச்சு கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்ட்டு நம்ம என்றைக்கு நினைக்கக்கூடாது. தன் கையே தனக்கு உதவின்னு நமக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி தான் சாப்பிடணுமே தவிர, அடுத்தவங்க நம்ம பிள்ளை நம்ம கஞ்சி ஊற்றோ, நம்ம மகன் கஞ்சி ஊற்றோ, மருமக பார்த்துக்கிறோம், இந்த மாதிரிலாம் யாரும் நினைக்கக்கூடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் எங்கள் ஊரில் கிராமங்களில் காட்டு வேலைக்கு போகிறவங்க போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப் சம்பளத்தை வச்சு ஒரு பயனுள்ள அதில் பாதி காசை எங்கள் வீட்டுக்காருக்கு பாத்திரம் வாங்க பயன்படுத்தியாச்சு. மிச்ச காசு தான் உங்களுக்கு தெரியுமே, நாளைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு எப்படி ஒரு 1000 ரூபா அது செலவாகும். சட்டை ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம், அந்த சட்டை இருக்குது. இருந்தாலும் சின்ன பையன் ஆசைப்படுவான் இல்லையா, கேக் வாங்கணும்ல, அதனால் அதில் ஒரு 1000 ரூபா செலவாயிரும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது வேறு ஒன்றும் இல்லை, மழை பெய்யாமல் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்குருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு வேண்டிக்கிறீங்கல்ல, கேட்டுக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். மூச்சு விட சிரமம் இல்லை, மண்டையில் நீர் இருக்கா, அது ஒரு மாதிரி அன்னைக்கு மறுபடியும் வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வருது, கண்ணெல்லாம் அப்படியே உறுத்துது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சேனலை ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் யூடியூப்பை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி உள்ளே வர்றவங்களா இருந்தால் வாங்க. ஊடகம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா யூடியூப்புங்கிறது சும்மா கிடையாது. என்னைய மாதிரி அது என்ன மாதிரி கண்டென்ட் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பல இடையூறுகள் வரும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக பேசுவோம், அதை நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நமக்கு யாரோ ஒருத்தவங்க நீங்கள் என்னையே தான் பேசுனீங்க, உன்னையே தான் பேசுனீங்கன்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அதனால் குறிப்பிட்டு யாருடைய பெயர்களையோ நம்பர்களையோ சொல்லி பேசக்கூடாது ஃபஸ்ட்டு. இன்னொன்று, நம்ம சேனல் ஆரம்பித்தா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது நம்ம குடும்பத்தாரை கிடையாது, நம்ம சொந்தக்காரவங்கள தான். சேனல் ஆரம்பித்தோடனே
உங்கள் வீட்டிலலாம் கேட்டு தான் பர்மிஷன் கேட்டு தான் ஆரம்பிப்பீங்க. வெளியில் இருக்காங்க பாருங்கள் சொந்தக்காரங்க, என்ன உன் பொண்டாட்டி இப்படி பேசுது, என்ன உன் பொண்டாட்டி ஃபோனில் இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்ல மனசோட நல்ல மைண்டோட இருந்தாலும் அவங்கள சொரிஞ்சு விடுறதுக்குன்னு சில பேர் வெளியில் இருப்பாங்க. நம்ம நேர்மையாக, நமக்கு நேர்மையாக, நம்ம குடும்பத்துக்கு நேர்மையாக, நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக நம்ம வீடியோ போடுவோம். இருந்தாலும் சொரிஞ்சு விடுறதுக்குன்னு சில மூட்டைப்பூச்சிகள் இருக்கத்தான் செய்வாங்க. இப்போ மூட்டைப்பூச்சிலையோ கொசு இருக்கத்தான் செய்வாங்க. அவங்கள மீறி நம்ம போடணும். இன்னொன்று, நான் சம்பளம் வாங்குறதுக்கு யூடியூப்பில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. யாரு யாராவதுக்காக தட்டுறது? யாராக இருந்தாலும் இப்போ பேச முடியாது. மாடியில் பாப்பா விளாண்டுக்கிட்டு இருக்கு. மாடியில் ஒரு பாப்பா இருக்குது. என்னடான்னு பார்த்தேன், மேலே அது விளையாடுறது அப்படி சவுண்டு கேட்குது, கண்ணை உறுத்துதுங்க. அதனால் அந்த ஒரு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் யூடியூப்பை விடாமல் தொடர்ந்து இதை ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் உள்ளே வரணும். நான் சம்பளம் வாங்க 1.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா அப்போ நான் எனக்கு படிப்பு அவ்வளோவா கிடையாது, 12 தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் அவ்வளோவா படிக்க வராது, நாலேஜ் இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆளுகள் கிடையாது. இப்போ எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுன்னு நானாக நினச்சிக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் இந்த இப்போ எனக்கு முந்திலாம் மெயில் வந்தால் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க டெய்லி மெயில் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா யூடியூப்புக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த ரத்தங்கள் காட்டக்கூடாது, பிள்ளைகளை ஜட்டி இல்லாமல் காட்டக்கூடாது, துணிமணி இல்லாமல் காட்டக்கூடாது, அசிங்கமாக வரக்கூடாது, பேட் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி அந்த கொள்கைகளெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் படிச்சுக்கோங்க. நான்லாம் முந்தி எனக்கு யூடியூப்பில் சில தோழிகள் இருக்காங்க, என்னோட வயசில் மூத்தவங்களும் இருக்காங்க, என் வயசுக்குள்ளவங்களும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட படித்தவங்கக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி டவுட்டு கேட்பேன். நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன மெயில் வந்தாலும் சரி, இங்கிலீஷில் எதனாலும் வேறு எதுலையும் தெரியலனாலும் சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் மேலே கேமரா மாதிரி இருக்குது, அதை தொட்டால் அளவு ஆக்சஸ்ன்னு வரும், அதை கொடுத்துட்டோம்னா இந்த ஃபோட்டோவை போய் அதில் தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மேலே ஒரு எழுத்து ஏ மாதிரி இருக்கும், அதை தொட்டால் அதுவே எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் காமிச்சிருது. இப்போ நான் நிறைய பேர் தொந்தரவு பண்ணுறதில்ல, நானே படிச்சுக்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் பேஸ் பண்ணணும். இன்னொன்று, நான் நிறைய வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம், யூடியூப்புக்காக குடும்பத்தை விட்டுறாதீங்க. குடும்பத்துக்காக யூடியூப் போனாலும் பரவாயில்லை, நமக்கு குடும்பமே முக்கியம். சரியா? அதனால் ரெண்டையும் சரிசமமாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடிஞ்சவங்க மட்டும்தான் யூடியூப்பை ரன் பண்ணி போக முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் யூடியூப்லேருந்து பின் வாங்கிட்டாங்க. வேண்டாம், குடும்பம் தான் முக்கியம், என்னால் இது முடியலை, எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, என்னால் இதை பேஸ் பண்ண முடியல, அவங்க அப்படி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லி யூடியூப்பை விட்டு வெளியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உறுதுணையாக இருந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தால் இதை ஆரம்பிங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் அதை ஆரம்பித்து கொடுத்ததே. அவர் தான் சமையல் போடுன்னு ஆரம்பித்து கொடுத்தாரு. என் சமையலை யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் முகத்தை காமிச்சு லைவ் போட ஆரம்பித்தேன், மானிட்டேஷன் வாங்கினேன். அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைவ் எல்லாம் வேண்டாம், பேட் கமெண்டெல்லாம் வருதுன்னு கட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வந்தேன். இப்போ நான் லைவ் போட்டால் எனக்கு யாருமே பேட் கமெண்ட் போடுறதில்ல. ஏன்னா நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்ட நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாய்.